பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இதில் 65வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மன அமைதியில் மனிதனது துன்பங்கள் அனைத்தும் ஒழியும். ஏனெனில் மன அமைதி உடையவனுக்கு அறிவு விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைபெறுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். மனசு அமைதி ஆகிட்டாலே எல்லா துன்பமும் போயிடும். அப்போ மனது அமைதியாகனா என்ன பண்ணணும்? ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆசைகள் அதிகமாக அது கிடைக்கல என்ற வேதனைகள், துன்பங்கள், பல கஷ்டம் எல்லாம் இவர் மன நிம்மதி இல்லாமல் போயிடும். அப்போ அங்கேருந்து மன அமைதி உண்டாகும். மன அமைதி உண்டாகணும்னா நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. ஆசைகள் எதிலும் வெற்றி தோல்வி பற்றி கவலை, நம்ம கடமை நம்ம செய்யணும். லாபம் நஷ்டம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்படி நமக்கு உண்டான இல்லற வாழ்க்கை என்னவோ அதை செய்துகிட்டே போகணும். கடமை, நியாயமான கர்மங்கள் செஞ்சோம்னா நிம்மதியாக இருப்போம். ஆசை பேராசைப்படும் போது பல துன்பங்கள் வரும். ஆசை அதிகமாகக்கூடாது. என்ன தேவை? உணவு, தங்க இடம், பிடித்துக்கிறது உடை, இது இருந்தால் போதும். மறுபடி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான தேவையான எந்த வசதி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி படிப்பு இருந்தாலும் அதிலே முன்னேறிடுவாங்க. வசதியானவங்க எல்லாருமே நல்லா இருந்தாலும் சொல்ல முடியாது. படித்தவங்க பூராவே எல்லாரும் பலன் அடைஞ்சிட்டாலும் சொல்ல முடியாது. ஒன்றுத்துக்கு உதவாது கூட காமராஜர் படிப்பே இல்லை, அவரெல்லாம் எப்படி முதலமைச்சரானார்? அது மாதிரி நம்ம இறைவனை சரணாகதி அடைஞ்சின்னு போனோம்னா நம்ம வாழ்க்கையை அவர் வழி நடத்துவார். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.